சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களின் வெற்றிக்காக இன்று உழவர் சந்தையில் பயணித்துக் கொண்டு ஓட்டு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பாதம் பணிந்து கேட்டுக் கொள்கின்றோம். வாக்காளர் பெருமக்களே, ஏழை எளிய மக்களின் சின்னம் இரட்டை சின்னம். மண்ணின் மைந்தன், ஏழைகளின் பங்காளன், உலர்களின் தோழன், அன்பு சகோதரர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர். எந்த ஒரு நிகழ்ச்சியும் அன்பாக கலந்து கொள்வார்கள். நாட்டின் மக்களின் சிந்திப்பை எப்பயும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிற தலைவர் தான் நம் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்கிறோம். அன்பு சகோதரர்களே, உழவர் சந்தைக்கு வந்திருக்கும் வாடிக்கையாளர்களே, இங்கு வியாபார பெருமக்களே, உங்கள் விவசாயம் பெருக வேண்டும் என்றால் மீண்டும் இரட்டலை வர வேண்டும். விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதுகெலும்பு நமது விவசாய மக்கள். நமது விவசாய மக்கள் நலம் பெற வேண்டும். விவசாயியின் மகன் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவர்களும் ஒரு உழவர் மகன். உழவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், உழவர்களின் நாயகன். அவர்களுக்கு நீங்கள் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பட்டா கொடுக்கிறோம் என்று பட்டா கொடுத்தார்கள். ஆனா யாருக்கு கொடுத்தார்கள்? அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் நம்பியிருந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. 30-40 வருடங்களாக இருந்த அந்த இடத்தில் இருந்தவர்கள் கொடுக்கவில்லை. யாருக்கோ கொடுத்தார்கள், வேண்டியவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏழைகளை ஏமாற்றினார்கள். அந்த ஏமாற்றினவர்களுக்கும் ஏமாந்தவர்களுக்கும் மீண்டும் பட்டா வழங்கப்படும் இரட்டலை ஆட்சி மறந்தவுடன். அதே போல் எத்தனையோ விவசாயிகளின் மரணத்திற்கு காரணமான அந்த கட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் கூற மீண்டும் அவர்கள் அந்த குடும்பம் வளர வேண்டும் என்று இரட்டலை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். உலகளில் அன்பு சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் நீங்கள் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.